ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸே ரைட்டிங். அதாவது ஒரு ப்ராப்பரான எஸ்ஸே வந்து எப்படி எழுதணும், அண்ட் எஸ்ஸே ரைட்டிங்கில் வந்து காமனாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ்ஸே ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, essay writing is a structured process that being with கேர்ஃபுல் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். எஸ்ஸே ரைட்டிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான ப்ராசஸ்ஸாங்க. அதை வந்து ஒரு கேர்ஃபுல்லான பிளானிங்கோடையும் ப்ரிப்பரேஷனோடையும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்ஸேங்கிறது வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்கூல் காலேஜில் எஸ்ஸே ரைட்டிங் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருப்போம். எக்ஸாம்லனா நிறைய எஸ்ஸேன்னு சொல்லுவாங்க, ரைட் எஸ்ஸே அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்ஸேல வந்து ஒரு டாப்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளியரான தீசிஸான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட மெயினான ஆர்கியூமெண்ட்டை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கிளியரான ஐடியாவில் இருக்கணும். இப்போ ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம எஸ்ஸே எழுத போகிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரியல அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு எஸ்ஸே எழுதுகிற அளவுக்கு வந்து நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த எஸ்ஸே பற்றி நம்மகிட்ட கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு அந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நமக்கு அந்த டாப்பிக்கை பற்றி தெரியல அப்படின்னா நம்ம வந்து அந்த டாப்பிக்கை பற்றி நல்லா சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எஸ்ஸே எழுதுனா அது வந்து ஒரு நல்ல எஸ்ஸேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ். ஒரு எஸ்ஸே வந்து நம்ம எதுக்காக எழுதுகிறோம், ஒரு எஸ்ஸேயோட பர்பஸ் என்ன, ஒரு எஸ்ஸேயோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஸே சர்வ்ஸ் வேரியஸ் பர்பஸ் இன்க்ளூடிங் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னா ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் டாபிக். ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம எஸ்ஸே எழுதுகிறோன்னா அந்த டாப்பிக்கை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து அந்த எஸ்ஸே ரீட் பண்ணுறப்போ நமக்கு தெரியுது இல்லையா, அதான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அண்ட் பர்சசிவ் ஆர்கியூவிங் அண்ட் பர்டிகுலர் வியூ பாயிண்ட். பர்டிகுலர் வியூ பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான வியூ பாயிண்ட்டை பற்றி நம்மகிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனாலிட்டிக்கல் அப்படின்னா அனலைஸ் பண்ணுது. ஒரு சப்ஜெக்டையோ இல்லைனா ஒரு டாபிக் இல்லைனா ஒரு ஐடியாவை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதையும் வேலையும் வந்து எஸ்ஸே பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்ஸே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்ஸேல வந்து ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்னா ப்ரெசன்ஸ் த மெயின் டாபிக். ஒரு மெயின் டாபிக் வந்து நம்ம கொடுத்துடணும். அண்ட் அந்த டாபிக் அப்புறம் அந்த இதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்லைன் அண்ட் பர்பஸ் ஆஃப் எஸ்ஸே. அந்த பர்பஸ் ஆஃப் எஸ்ஸே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த எஸ்ஸேல வந்து இது கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆர்கியூமெண்ட்டை வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனில் கொண்டு வந்துடணும். நான் வந்து இந்த எஸ்ஸேல வந்து இதை பற்றி தான் பேச போகிறேன், இல்லைனா இதுதான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நம்ம வந்து ரீடர்ஸை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்க முடியும். அப்படின்னா அதான் நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வந்து கேட்சியாக இருந்தது, அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுனா தான் அடுத்தது வந்து மேற்கொண்டு வந்து நம்மளோட எஸ்ஸே வந்து அவங்க ரீட் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மள்ட்டே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிறைய ஸ்டாஃப் எல்லாம் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேஜ், அதாவது 1 வேர்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பேஜ் வந்து நீட்டாக நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே எல்லாம் எழுதிட்டேன்னா நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க, மார்க் நிறையா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல, ஆனாலுமே ஓப்பனிங் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரீடர்ஸ் வந்து நம்பி எங்கேஜ் ஆவாங்க, நம்பி ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பாடி பேராகிராஃப்ஸ் அப்படின்னா ஈச் பேராகிராஃப் கவர் அ சிங்கிள் பாயிண்ட் சப்போர்ட்டிங் த தீசிஸ். நம்ம எழுதுகிற ஒவ்வொரு பேராகிராஃபுமே, அதாவது எஸ்ஸேனா நிறைய பேராகிராஃப் சேர்ந்தது தான் எஸ்ஸே. நம்ம எழுதுகிற ஒவ்வொரு பேராகிராஃபுமே நம்ம என்ன டாபிக் சொல்கிறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இது எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இன்க்ளூட் எவிடன்ஸாக இருக்கலாம், எக்ஸாம்பிள்ஸாக இருக்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெயின்டைன் அ கொஹிரன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஃப்ளோவாக இருக்கணும். ஒரு எஸ்ஸேயோட பாடி பேராகிராஃப் வந்து அப்படி நல்லா ஃப்ளோவாக போனால் தான், ஒரு ஃப்ளோவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கன்க்ளூஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் த மெயின் பாயிண்ட்டை வந்து சம்மரைஸ் பண்ணிடணும். அண்ட் தென் என்ன இருக்கணும்னா ரீஸ்டேட் த தீசிஸ் இன் லைட் ஆஃப் எ எவிடன்ஸ் ப்ரெசென்டட். நம்ம கொடுத்துருக்கிற எவிடன்ஸ் ப்ரெசென்ட்டை வந்து அப்படி
அப்படி கொஞ்சம் லைட்டாக அதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ரொவைட் க்ளோசிங் தாட்ஸ் ஆர் இம்ப்ளிகேஷன்ஸ். ஏதாவது இப்போ எஸ்ஸேனா இப்போ ஒரு மாரல் ஸ்டோரினா முடியும் போது ஒரு மாரல் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஏதாவது கேட்சியா அந்த டாபிக்கு இல்லை அப்படின்னா அந்த ஐடியாவுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து ஒரு தாட்ஸோ இல்லை கோட்ஸோ வந்து கோட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்ஸ்லையுமே நீங்கள் பேராகிராஃப் எல்லாம் எழுதுனீங்கன்னா அப்படி கோட் பண்ணி எழுதுனீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் எஸ்ஏல வந்து காமனாக 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏ பார்க்க போகிறோம். அண்ட் காமனாக 4 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போஸ்ட்ரி. எக்ஸ்போஸ்ட்ரி அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட் ஃபேக்ட் இல்லைன்னா ஒரு ஐடியாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எக்ஸ்போஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்டரி அப்படின்னா ஆர்கியூஸ் அ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் யூஸிங் எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனை வந்து ஆர்கியூ பண்ணுறது ஆர்கியூமேட்டிவ் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய பென்சிலை வந்து இவங்க தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்கிட்ட எவிடன்ஸோடு நான் வச்சு ஆர்கியூ பண்ணேன் அப்படின்னா அதுதான் வந்து ஆர்கியூமெண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா பெயிண்ட் அ விட் பிக்சர் ஆஃப் அ பர்சன் பிளேஸ் ஆர் திங்க். நம்ம விட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து வாசிக்கும் போதே நம்ம மைண்டில் வந்து அந்த இமேஜினேஷன் வந்து ஓடும். எது நம்மளோட ஓன் இமேஜினேஷன் நம்ம மைண்டில் ஓடாது. அவங்க சொல்கிற ஸ்டோரியோ இல்லை அப்படின்னா அவங்க எழுதியிருக்கிற எஸ்ஸே பற்றின இமேஜினேஷன். இப்போ வந்து ஒரு மவுண்டெயின் பற்றி ஒரு எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னா அந்த மவுண்டெயினை பற்றின வந்து பியூட்டிஃபுல், அந்த மவுண்டெயின் இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது ஹிமாலயாஸ் வந்து ஸ்னோஃபால் இருந்தது அப்படி இருந்தது அப்படிங்கும்போது நம்ம மைண்டில் வந்து ஹிமாலயா போயிட்டோம், ஸ்னோஃபால் வந்து ஒயிட் கலரில் வந்து நல்லா ஸ்னோவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுறோம் இல்லையா? இமேஜின் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நரேட்டிவ் அப்படின்னா நரேட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே தான் சொல்கிறாங்க. டெல் அ ஸ்டோரி ஆஃபன் அபவுட் அ பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம ஒரு ஸ்டோரியை சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் நரேட்டிவ். ஆஃபன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பரில் டிஸ்கிரைப், டிஸ்கிரிப்டிவ், நரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தைலாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரே சம்மரி தான் எழுதுவோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நரேட்டிவ் அப்படின்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை வந்து ஒரு எஸ்ஸேல ஒரு ஸ்டோரியை பற்றின நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை வந்து எழுதுறது. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிறது அதில் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டெப்ஸ் டு ரைட் அண்ட் எஸ்ஸே. ஒரு எஸ்ஸே எழுதுறதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த எஸ்ஸே ஸ்ட்ரக்சர். எஸ்ஸேயோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கணும். எஸ்ஸேயோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஹேவிங் 3 மெயின் பார்ட்ஸ். ஒரு எஸ்ஸேக்கு வந்து 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். இன்ட்ரொடக்ஷன், பாடி பேராகிராஃப் அண்ட் கன்க்ளூஷன். இன்ட்ரொடக்ஷனில் என்ன இருக்குன்னு தெரியணும், பாடி பேராகிராஃபில் என்ன இருக்குது என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் கன்க்ளூஷன் வந்து எப்படி கொடுக்கணும்னு தெரியும். த இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரடியூஸ் த டாபிக், ப்ரொவைட்ஸ் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டேட் த தீசிஸ் மெயின் ஆர்கியூமெண்ட். பாடி பேராகிராஃபில் வந்து ஒவ்வொரு பேராகிராஃப்மே அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம வச்சிருக்கிற கொடுத்துருக்கிற டாப்பிக்கை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் சம்மரைஸ் த மெயின் பாயிண்ட் அண்ட் ரிஃபைன் ஃபோர்ஸஸ் த தீசஸ். கன்க்ளூஷனில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம அந்த கொடுத்துருக்குற டாப்பிக்கில் எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனாக சம்மரைஸ் பண்ணி எழுதணும்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் எ தீசஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கான்சைஸ் சம்மரி த மெயின் பாயிண்ட் ஆர் கிளைம் த எஸ்ஸே. ஒரு மெயின் பாயிண்ட் எல்லாம் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து டெவலப்பிங் எ தீசஸ் ஸ்டேட்மெண்ட். இட் ஷுட் பி ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆர்கியூபிள், கிவ் அ கிளியர் டைரக்ஷன் டு எஸ்ஸே. இதில் வந்து நம்ம ஒரு கிளியரான டைரக்ஷன், இந்த எஸ்ஸேல வந்து இது தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளியராக வந்து நம்ம சொல்லி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரைட்டிங் எஃபெக்டிவ் இன்ட்ரொடக்ஷன் வந்து பக்காவாக ஒரு எஃபெக்டிவாக இருந்தால் தான் ரீடர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதை ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வந்து ஒரு கான்டெக்ஸ்டில் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கிளியராக கொடுத்துடணும். அண்ட் கன்க்ளூட் வித் அ கிளியர் தீசஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த எஸ்ஸேல வந்து நமக்கு இதை தான் நம்ம பேச போகிறேன், இந்த எஸ்ஸேல வந்து இதெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே கன்க்ளூட் பண்ணணும். அண்ட் பாடியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆஃப் அ பேராகிராஃபில் வந்து நம்ம கொடுத்துருக்குற டாப்பிக்கை வந்து சப்போர்ட் பண்ணியே எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷனில் வந்து ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட்டாக சம்மரைஸ் பண்ணி அந்த எஸ்ஸேயை பற்றி நம்ம சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் தென் எஸ்ஏக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் எஸ்ஏனா எப்படி இப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு எஸ்ஏ எழுத போகிறோம்னா அதுக்கு வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணணும். இந்த டாபிக் வச்சு தான் நான் எஸ்ஏ எழுத போகிறேன் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். அண்ட் தென் அதில் வந்து நம்ம அந்த டாப்பிக்கை பற்றினா ஒரு ரிசர்ச் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அது நம்ம ஒரு எஸ்ஏ எழுதி முடிச்சிட்டோம்னா அந்த எஸ்ஏ ரீட் பண்ணுறவங்க வந்து நம்மகிட்ட ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னாவோ இல்லை நம்மளை அந்த எஸ்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கவோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த எஸ்ஏயை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக இல்லைனாலும் ஏதோ நம்ம நாலேஜுக்கு எட்டுற அளவுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அப்புறம் வந்து எஸ்ஏக்கு வந்து ஒரு அவுட்லைன், நம்ம ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ட்ரோடக்ஷனில் இதெல்லாம் எழுத போகிறேன், பாடி பேராகிராஃபில் இதெல்லாம் இருக்க போது, அண்ட் கன்க்ளூஷனில் வந்து இதெல்லாம் சொல்லி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவுட்லைன் வந்து நமக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோடக்ஷனில் வந்து இன்ட்ரோடக்ஷன் போட்டு இன்ட்ரோடக்ஷன் எழுதுவோம். பாடி பேராகிராஃபில் வந்து நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோமோ எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி எழுதணும். அண்ட் எஸ்ஏக்கு வந்து ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்ஏ கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இல்லைனா பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்மளே வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் நமக்கு குழப்புற மாதிரியோ இல்லை புரியாத மாதிரியோ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்ஏ வந்து பப்ளிஷ் பண்ணவோ இல்லை ரீடர்ஸ்க்கோ ரீட் பண்ணவோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் எஸ்ஏ வந்து எப்படி எழுதணும், இதுதான் எஸ்ஏயோட டாபிக். அண்ட் வாட் இஸ் எஸ்ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து சம்மரைஸ் பண்ணி எழுதுங்க. அப்புறம் வந்து எஸ்ஏ ரைட்டிங் வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்து எஸ்ஏ எழுத சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இது பண்ணோமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எஸ்ஏ எழுதுங்க. வாட் இஸ் எஸ்ஏன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹிண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி எழுதுங்க. அண்ட் தென் ஒரு டாபிக் கொடுத்து எஸ்ஏ எழுத சொன்னாங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி எஸ்ஏ எழுதுங்க. அவ்வளோதான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.